வைரமுத்து அவர்கள் சொன்னாலே வந்து இளையராஜா தான் ஞாபகம் வரும். அண்ட் இளையராஜா அவர்களுடைய பயோபிக் எடுக்கும்போது கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றது இருந்ததுன்னா கண்டிப்பா அதில் வைரமுத்து அவர்கள் இருப்பாருன்னு. இளையராஜாவோட பயோபிக்கை எடுத்தா வைரமுத்துவை தவிர்த்துட்டு அந்த பயோபிக்கை பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அது நேர்மையான பயோபிக்கா இருக்காது. ரெண்டு ஆளுமைகளா இருந்து பயணிச்ச ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு கடலோர கவிதைகள்னு சொல்றாங்க. கடைசி படம் நிலகள் படத்துல ஆரம்பிச்சு கடலோர கவிதைகள் வரைக்கும் 6 வருஷத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க. கவித்துவமா சலவை நிலா பொழிகிறது அப்படின்னு எழுதி கொண்டு போய் இளையராஜா கொடுக்குறாரு. இளையராஜா பார்த்துட்டு யோ என்னையா சலவை நிலா பொழிகிறது, அதெல்லாம் ஆனா மக்களுக்கு போய் புரியாது. சலவை நிலா பொழிகிறது அப்படின்னா ரசிக்க மாட்டாங்க. வந்து சலவை நிலா பொழிகிறதுங்கிற பாட்டை அவர் எழுதிட்டு போக வந்து இளைய நிலா பொழிகிறதுன்னு மாத்தினா அதுக்கும் வருமா வராது. பிரிந்த அந்த கலைஞர்கள் 86ல பிரிந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு பாருங்களேன் 39 வருஷமா மறுபடியும் இணையவே இல்லை. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம், நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ வாய்ஸ். நன்றி. மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் சார். வைரமுத்து அவர்கள் சொன்னாலே வந்து இளையராஜா அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அண்ட் இளையராஜா அவர்களுடைய பயோபிக் எடுக்கும்போது கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றது இருந்ததுன்னா கண்டிப்பா அதில் வைரமுத்து அவர்கள் இருப்பாருன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த இருவர்னு ஒரு படம் வந்துச்சு, மணிரத்னம் படம், நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அது வந்து எம்ஜிஆர் கலைஞருடைய கதை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. அது வந்து அதனுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் கொஞ்சம் அந்த படத்துல இருந்தது உண்மைதான். ஸோ அங்க எது இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும், எப்படி இருக்கும், ஜெயலலிதா அம்மையார் எங்க வருவாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு பெருசா எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இளையராஜா வைரமுத்து ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுமையில இருக்காங்க. இளையராஜாவோட பயோபிக்கை எடுத்தா வைரமுத்துவை தவிர்த்துட்டு அந்த பயோபிக்கை பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அது நேர்மையான பயோபிக்கா இருக்காது. ஒருத்தருடைய வாழ்க்கை தான் வந்து பயோபிக்கா எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தபோது இளையராஜாவுடைய வாழ்க்கையில வந்து வைரமுத்து வந்து ஒரு பெரிய பங்காட்டு இருக்கிறார். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொன்னா நிறைய போட்டோஸ் வந்து யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அதாவது வைரமுத்துவோட கண்ணத்தெல்லாம் இளையராஜா வந்து கொஞ்சி கிள்ளி விளையாடுற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் கூட யூடியூப்ல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பாடல் எழுத போகும்போது கம்போசிங் போய் வைரமுத்து வந்து பாட்டு எழுத போகும்போது ஏதோ ஒரு டேம், அந்த பேர் மட்டும் தெரியல, மேட்டூர் அணியோ ஏதோ ஒரு இடத்துல போகும்போது அந்த பாடல்கள் கம்போஸ் பண்ண டைம், அவர் எழுதுற டைம் போல பார்த்துட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வைகை டேம்ல வந்து ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டாங்க. ஓடி பிடிச்சு விளையாண்டாங்கன்னா ஒரு 7 வயசு பையன், ஒரு 10 வயசு பையன் ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 8வது படிக்கிற பையனும் ஒரு 7வது படிக்கிற பையனும் ஓடி பிடிச்சி விளையாடுற மேட்டர் கிடையாது. அந்த வயசுல ஓடி பிடிச்சது இல்லை. இது எப்படின்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள் ஆயிட்டாங்க தமிழ் சினிமால. இளையராஜா ஒரு பெரிய ஆளுமை, வைரமுத்து ஒரு பெரிய ஆளுமை. ரெண்டு பேருமே மெச்சூர்டான ஆட்கள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இளையராஜாவும் வைரமுத்துவும் மேட்டூர் அணையில ஓடி பிடிச்சு விளையாண்டாங்கன்ற ஒரு தகவல்லாம் இருக்கு. அது உண்மையான தகவல் தான். ஒரு தட்டுல வந்து வைரமுத்துவும் இளையராஜாவும் சாப்பிட்டாங்கிற தகவலும் இருக்கு. உண்மைதான். அது என்னன்னா ஒரு தட்டுல சாப்பிட்டாங்கன்னா இப்போ ஒரு தோசை வாங்குறாங்க. அந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மலாம் சாப்பிடுறது 4 பேர் கூட உட்காந்து சாப்பிடுவோம்ல. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரியாணி கூட வாங்குவோம், அவங்க கொஞ்சம் எடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் எடுப்போம், ஒரு லெக் பீஸ் பிப்போம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தோசை வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சட்னி தொட்டு வைரமுத்து பிச்சு சாப்பிட்டதாகவும், இன்னொரு பக்கம் சட்னி தொட்டு இளையராஜா பிச்சு சாப்பிட்டதாகவும், இந்த மாதிரி ஒரு தட்டுல உணவு அருந்தி இருந்த ஒரு நண்பர்களா ஒரே படுக்கையில ஒன்னா வந்து தூங்கி வச்சு பழகி பேசி ஒரு எப்படி சொல்றது, தங்களுடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கூடிய ஒரு ஆத்மாத்மான நண்பர்கள் சொல்லுவாங்கல்ல, அதாவது உணர்வுபூர்வமான ஒரு நண்பர்கள், உயிரை கொடுக்கிற ஒரு நண்பர்களா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நண்பர்களா எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு 80ல இருந்து 86 வரைக்கும் அது 6 வருடங்கள் வந்து இணை பிரியாத நண்பர்கள் மட்டுமில்ல, சினிமா துறையில் அவங்க போட்ட பாட்டு, இளையராஜாவும் வைரமுத்துவும் காம்பினேஷன் எழுதுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைரமுத்து மேலேயும் இளையராஜா மேலேயும் சில விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த அவருடைய தொழில் அப்படின்னு வரும்போது அது வந்து நம்ம வந்து வணங்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஆளுமைகள். இளையராஜா இசையின் உச்சம், வைரமுத்து எப்படி சொல்றது பாடல்களின் உச்சம். அந்த மாதிரி வந்து ரெண்டு ஆளுமைகளா இருந்து பயணிச்ச ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கடலோர கவிதைகள்னு சொல்றாங்க. கடைசி படம் அந்த கடலோர, அதாவது வந்து பாரதி ராஜாவுடைய நிலகள் படத்துல ஆரம்பிச்சு கடலோர கவிதைகள் வரைக்கும் 6 வருஷத்துல வந்து ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது வந்து இளையராஜா அவருடைய கேஸ்ட், வைரமுத்தோட கேஸ்ட், அது இது அப்படிலாம் நிறைய
நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா கட்டுக்கதை. ஏன்னா 2 பேரும் அவ்வளவு தூரம், நான் சொன்னேன்ல, ஒரு தட்டுல சாப்பிட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டு கண்ணத்தை கிள்ளி விளையாடுற நண்பர்களா இருக்கிறவங்க இதெல்லாம் எந்த காலத்திலையும் பார்த்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சில விசமிகள் பரப்பி விட்ட தகவல் தான், இதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா அந்த பிரிவுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது, பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இளையராஜா வந்து ஆனந்த விகடன், அது ஏதோ ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை, அது என்னன்னு எனக்கு சரியா நினைவில்லை, அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு கட்டுரை எழுதினதாகவும், அந்த கட்டுரையை எழுதி கொடுத்தது, அதாவது கவிநயத்தோடு எழுதி கொடுத்தது வைரமுத்து தான் அப்படிங்கிறதும், அந்த கட்டுரையை நீ தான் எழுதி கொடுத்தேன்னு எங்கேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் ஒரு ஓரல் அக்ரிமெண்ட், அதாவது வார்த்தைக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததாகவும், அந்த அக்ரிமெண்டை வந்து வைரமுத்து வந்து ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்ததாகவும், அதை வந்து இளையராஜா வந்து பத்திரிகை கொடுத்து அன்னைக்கு பத்திரிகையில பிரசுரமானதாகவும், அந்த நேரத்தில் வந்து அது பிரசுரமான காலத்துல இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் தான் நான் நினைச்சோம், பெரிய கவிஞரா இருப்பார் போலயே, பெரிய ஆளுமைகளோட எழுதக்கூடியவரா இருப்பார் போலயே அப்படின்னு பல பேர் வந்து இளையராஜா பாராட்டின காலகட்டங்கள்ல, இல்ல அது வந்து நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு வந்து பல இடங்கள்ல வந்து வைரமுத்து வந்து அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல லீக் பண்ணதாகவும், அதாவது தகவலை கசிய விட்டதாகவும், அந்த தகவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இளையராஜா காதுக்கே வந்ததாகவும், இளையராஜா வந்து வைரமுத்து கூப்பிட்டு நான் தான் சொன்னனே இது நீ எழுதி கொடுக்கறதா இருந்தா வெளியில சொல்லக்கூடாதுன்னு, இப்ப நீ வெளியில சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு கண்டிச்சதாகவும், அதனால 2 பேருக்கும் கோபம் வந்ததாகவும், அதனால 2 பேரும் பிரிஞ்சிட்டதாகவும், இப்படி வந்து பலவிதமான தகவல்கள் வந்து இருக்கு. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தயாரிப்பாளரா என்ன காரணம் இருந்திருக்க கூடும் இந்த பிரிவுக்கு அப்படின்னா, இளையராஜா வந்து ஒரு ஆளுமையான ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், வைரமுத்து வந்து இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் இருக்கார். ஓகேவா? அதாவது இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு தான் வந்து வைரமுத்து முதல்ல எழுதுறாரு. அந்த பாட்டினுடைய அந்த பாட்டு முதல்ல பாட்டு எழுத வராரு ஒரு புதுமுகம், அவர் பாரதிராஜா தான் வந்து இவரை அனுப்புறாரு. வந்து இப்படி திருத்தி எழுதிய தீர்ப்புகள்னு ஒரு புத்தகம் வந்து பாரதிராஜா கொடுத்து, இதை படிங்க, முடிஞ்சா என்னை பயன்படுத்திக்கங்கன்னு வைரமுத்து சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அதை படிக்கிற பாரதிராஜா வந்து அந்த புத்தகத்துல இன்ஸ்பயர் ஆகி, ஆகா என்ன அருமையா இருக்கு, நம்ம கிராமத்து மண்ணை அப்படியே கொண்டு வந்திருக்கானே, யாரா அந்த பையன் தேடி மறுபடியும் வர சொல்லி அவரை வந்து கூட்டு போய் இளையராஜாட்ட அறிமுகப்படுத்துறாரு. இவர் வந்து ரொம்ப பிரமாதமா கவிதையெல்லாம் எழுதுறாரு, இவரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது இவருடைய ஆள் தோற்றம் எல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ஒரு அவருடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கவிஞர் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு கூட லேட்டஸ்டா பேண்ட் சட்டை அதெல்லாம் போட்டு வரமாட்டாரு வைரமுத்து. பாத்தீங்கன்னா அந்த கவிஞர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய உடை தான் அணிஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் அந்த காலத்திலையும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது இளையராஜா வந்து இவரெல்லாம் என்ன பாட்டு எழுத போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூன், அதாவது எழுதக்கூடாது பாட்டு, என்ன இவர் எழுதிடுவானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான டியூன் போடுறது இல்லை, அதை போட்டு கொடுக்குறாரு. அந்த டியூன் எப்படின்னா தன்னா அப்படின்னு போடுறாரு. சார் மறுபடியும் பாடுங்க அப்படிங்கிறார். தன்னா அப்படிங்கிறாரு. சார் இன்னொரு வாட்டி இப்போ போடுங்க அப்படின்னா அதை வந்து இதில் ஹார்மோனியத்தில் தன்னா இது வந்து டியூன் அப்படி தான் போடுவாங்க, எந்த டியூனுமே அப்படி தான் போடுவாங்க. இதுக்கப்புறம் தான் வார்த்தைகள் கோர்ப்பாங்க. ஸோ இந்த மீட்டருக்குள்ளே எழுதணும். மீட்டர்னா அப்படின்னா இந்த தன்னா இதில் நீங்கள் என்ன எழுதுவீங்க, எல்லாம் ஒத்த வார்த்தையாக இருக்குது. தன்னா இது ஒத்த வார்த்தையில் நீங்கள் எழுதுவீங்க. அதாவது வந்து ஏதாவது ஒன்று எதை குப்பையாக எழுதிட்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இதை கொடுக்குறாரு, எழுதுனது அந்த நோட்ஸை கொடுக்குறாரு. அதை இளையராஜா வச்சு பார்த்து வாசிக்கிறாரு. அதாவதுன்னா இது ஒரு பொன் மாலை பொழுது, எப்படி கோர்த்துட்டாரு பாருங்க, இது ஒரு பொன் மாலை பொழுது. இளையராஜாவே ஷாக்காரு, என்னடா தன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையா ஒரு டியூனை போட்டு எழுதுறா பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். வந்து வேற மாதிரி எழுதுறானே, இது ஒரு பொன் மாலை பொழுது, எப்படி எவ்வளவு அருமையான வார்த்தைகளை போட்டு கொண்டு வந்துட்டாரு. இந்த டியூனை இவ்வளவு அழகா எழுதுறான்னா இவன் வந்து பெரிய ஆளுமையா வருவான் தமிழ் சினிமாவில் அப்படின்னு வந்து பாரதிராஜாட்ட வந்து இளையராஜா சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆரம்பிச்ச பயணம் அவங்க வந்து நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆனால் இளையராஜாட்ட ஒரு குணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டம்மி வேர்ட்ஸ் கொஞ்சம் போடுவாங்க. பல பாடல்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த டம்மி வேர்ட்ஸ், இளையராஜா பயன்படுத்தின டம்மி வேர்ட்ஸ் தான் அந்த பாட்டிலே இருக்கும். அந்த முதல் 2 வரி டம்மியா போடுவாங்க. பாட்டு கேட்கிற ப்ரொடியூசருக்கு, பாட்டை கேட்கிற டைரக்டருக்கு அது சுவாரஸ்யம் கூட்டணுங்கிறதுனால டம்மி வேர்ட்ஸ் போடுவாங்க. அந்த டம்மி வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும்.
இது வந்து இளையராஜா மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற பல இசையமைப்பாளர்கள் கூட பாத்தீங்கன்னா அது இயற்கையாவே அவங்க வரும் ஒரு டம்மியான வேர்ட்ஸ், அதுவே நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த முதல் 2 வரி தான் ரொம்ப கேட்சியா இருக்கணும் ஒரு பாட்டுக்கு. இந்த உள்ளுக்குள்ள அடுத்தடுத்து இருக்கிற வரிகள்லாம் பெருசா இருக்குன்னு அவசியம் இல்லை. முதல் 2 வரிகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகும். அதனால வந்து பல டம்மி வேர்ட்ஸ் போடுவாரு. வைரமுத்து வந்து வேற வார்த்தைகளை போடுவாரு. வேற வார்த்தைகளை போடும்போது இளையராஜா வந்து இதுவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார், இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து வைரமுத்து அப்படியா சரி சரி அப்படின்வாரு, ஏன்னா அந்த நட்புக்காண்டி சொல்லுவாரு. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மாற்றங்கள் வந்து இளையராஜா பண்ணுவாரு. இது எல்லா இசையமைப்பாளரும் பண்றதுதான், இளையராஜா மட்டும்தான் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. இப்படி கண்ணதாசன் மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்கிட்ட இதை பண்ண முடியாதே தவிர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற பல கவிஞர்கள்ட்ட இதெல்லாம் பண்ணுவாங்க. வாலி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போவார். வாலியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு எழுதுவார். வாலிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கு எழுதுவார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துன்னு ஒரு படம், அந்த படத்துல வாலி, அந்த இந்துன்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வாலி எழுதுறாரு. என்ன பாட்டு எழுதுனா, எப்படி எப்படி சமஞ்சது எப்படி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. இது யாராவது இந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதுவாங்களா? அந்த எழுதுறாரு, அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. எப்படி எப்படி சமஞ்சது எப்படி, அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் சென்சார்ல போய் அந்த வார்த்தைகள்லாம் ஏதோ மியூட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாலிகிட்ட போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், என்ன சார் எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு எழுதிருக்கீங்க அப்படின்ற போது வாலி என்ன தெரியுமா சொல்றாரு, யோ நான் இல்லாதையே எழுதிட்டேன், இருக்கிறதானே எழுதுனேன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்றீங்க, விஜய் நடிச்சு நான் சொன்னேன்ல நாங்க தயாரிச்ச படம் விஷ்ணு, அந்த படத்துக்கு வந்து ஒரு டியூன், அந்த டியூன் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த பாட்டு, அந்த பாட்டுக்கு எங்க அப்பா வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்றாரு இதுக்கு வாலியை போட்டு எழுதலாம் அப்படிங்கிறாரு. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்றாரு, என்னண்ணே வாலி கொஞ்சம் பழசா எழுதுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, லேட்டஸ்டா நிறைய புது பசங்க வந்திருக்காங்களே அப்படிங்கிறாரு. அப்பப்பா சொல்றாரு, உங்களுக்கு என்னங்க தெரியும் வாலியை பத்தி, இந்த பாட்டெல்லாம் வாலிட்டு தான் கொடுக்கணும், டியூன் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க டியூனு, இது வாலியை வச்சு எழுதுங்க, வேற மாதிரி எழுதுவாருங்க பாட்டை பயங்கரமா ஹிட் பண்ணி விட்டுருவாருங்க அப்படின்னு சொல்லி வாலி வந்து எழுதுறாரு அந்த பாட்டை. அது மியூசிக் தேவா தான், தேவா வந்து அந்த ஹார்மோனியத்தில் போட்டு காமிக்கிறது, இதான் நான் டியூன் அப்படிங்கிறாரு. அப்படி கேட்டு இதான் டியூனா அப்படின்னா எழுதிக்கோ அப்படிங்கிறார். பக்கத்தில் எழுதுறவங்க, இந்த மாதிரி பெரிய கவிஞர்கள் எழுதுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க கூட உதவியாளர்கள், அவர்கிட்ட வந்து சொல்றாரு, தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தாரட்டா, வட்ட வச்ச கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தாரட்டா, எல்லா லாரியும் ஒதுங்குது ஒதுங்குது என்ன பார்த்தாலே, இந்த பொண்ணுதான் கிருங்குது உன்னை பார்த்தாலே, நீ வந்தா நான் தான் நீ தரவா. இந்த பாட்டு யார் எழுதுவா? எவ்வளவு பெரிய பாட்டு, எவ்வளவு பெரிய ஹிட்டு இந்த பாட்டு. இந்த வரி, இந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. இந்த வரிகள் இல்லாம இந்த பாட்டை வேற யாராவது எழுதி இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படின்னா வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சில பாடல்களை எழுதுறதுக்கு வந்து சில கவிஞர்கள் வந்து ஸ்பெஷலா இருப்பாங்க. அந்த பாட்டு, அந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போறட்டா விஜயும் பாடுறாங்க, அவங்க அம்மா சோபாவும் பாடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அம்மாவும் மகனும் சேர்ந்த பாட்டா அது அமைஞ்சு போய் பெரிய ஹிட் பாட்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிற்காலத்துல இன்னைக்கும் கேட்கறாங்க அந்த பாட்டை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி வந்து பாடல்கள் வந்து ஒரு சில பாடல்கள் எழுதும் போது இது வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டு, இது வந்து கற்பனை வளம் படைத்த, கற்பனை திறன் படைத்த ஒரு ஒரு துறை இது. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கற்பனை வரும், என்கிட்ட சொல்லுவீங்க நல்லா இருக்கும், எனக்கு ஒரு கற்பனை இருக்கும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து பல நேரங்கள்ல இந்த மாற்றங்கள் நடக்குது, பாடல் வரிகள்ல மாற்றம் நடக்குது. நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன். அப்படியே பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாங் இருக்கும், இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது, ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அந்த பாட்டை வந்து அந்த இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறதுங்கிறது இளையராஜா எழுதுனது. ஆனா இது இந்த டியூன் மட்டும் போடுறாங்க, தன்னன்னா அந்த டியூனை போடும்போது அதை வந்து பாட்டா எழுதுறாரு வைரமுத்து. அப்படி பாட்டா எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, சலவை நிலா பொழிகிறது. எப்படி சலவை நிலான்னா என்ன, சலவை பண்ண சட்டை வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், நிலா பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதனால அவர் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கவித்துவமா சலவை நிலா பொழிகிறது அப்படின்னு எழுதி கொண்டு போய் இளையராஜாட்ட கொடுக்குறாரு. இளையராஜா பார்த்துட்டு, யோ என்னையா சலவை நிலா பொழிகிறது அப்படிங்கிறாரு. வைரமுத்து சொல்றாரு, இல்லை சார் அது வந்து சலவை நிலா பளிச்சுன்னு இருக்கு சார், நிலா சலவை நிலா பொழிகிறது, அதெல்லாம் வேணாயா மக்களுக்கு போய் புரியாது, சலவை நிலா பொழிகிறது அப்படின்னா ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்யா அப்படி போட்டு ஹார்மோனியம் போடுற டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல
இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது, எப்படியா இருக்கு அப்படிங்கிற, நல்லா இருக்கு அப்படிங்கிறார். ஆனா இவருக்குள்ள பாடகர் இல்லையா, இவருக்குள்ள வந்து நம்ம ஒரு பாட்டு எழுதிட்டு போறோம், அதை மாத்தி அது வந்து கவிஞர் அவர் வந்து செலவை நிலா பொழிகுதுங்கிற பாட்டை அவர் எழுதிட்டு போக இவர் வந்து இளைய நிலா பொழிகிறதுன்னு மாத்தினா அதுக்கும் வருமா வராதா? இந்த மாதிரிதான் தம்பி இவர் எழுதுற பாட்டுல இளையராஜா மாற்றங்கள் பண்ண, கேட்காமே மாற்றங்கள் பண்ண. ரெக்கார்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கவிஞர் கண்ணதாசன்லாம் எப்படின்னா எல்லாமே நடந்ததுதான். கண்ணதாசன்லாம் மிகப்பெரிய ஆளுமை, ஒரு வரி கூட அவரை கேட்காம மாத்திடக்கூடாது, மாத்தினீங்கன்னா கொன்னே விடுவார் உங்களை, நீங்க தொலைச்சு கட்டிடுவார் கண்ணதாசன். அவர் எழுதுறது தான் பாட்டு, ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வார்த்தை கூட கண்ணதாசனுடைய பாட்டுல வந்து மாத்தக்கூடாது. கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுல வந்து அந்த பாடும்போது எப்படின்னா பாடகர்களுக்கு சில நேரங்கள்ல இந்த வார்த்தை உட்காரணும், ஒரு பாட்டை வந்து அமையணும். புரியுதா உங்களுக்கு? பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அப்படின்னா அந்த வார்த்தை வந்து அமையணும், அப்படியே ஆர்டரா வந்து உட்காரணும், பிடிச்சு பாடுவாங்க. பாடும்போது அவங்களுக்கு சில வார்த்தைகள் வந்து உட்காராது. ஆனா கவிஞர்கள் அந்த வார்த்தையை எழுதிடுவாங்க. கவிஞர்கள் வந்து கொஞ்சம் கடுமையான இலக்கிய சொற்களை பயன்படுத்துவாங்க. அதனால அப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணதாசன் எல்லாம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் ஐயா இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தை இருக்கு, இது பாடல் வந்து பாடுறவங்க வாயில உட்கார மாட்டேங்குது, கொஞ்சம் அவங்களுக்கு பாட முடியல, கடுமையா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கண்ணதாசன் மாற்றம் சொல்லுவார். அவங்களுக்கு கண்ணதாசன் சொல்லுவாங்க, வேற ஏதோ ஒரு கம்போசிங்ல உட்காந்து பாட்டு எழுதிட்டு, அப்படியா மாத்தணுமா, இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை போட்டுக்கோ, எப்படி இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை போட்டுக்கோ, இது ஓகேவா அப்படிங்க பாரு, ஓகே 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 அப்படின்னா அதை தான் குறிச்சு பண்ணணும். நீங்க ஒரு வார்த்தையை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு தொலைச்சு கட்டிடுவார் கண்ணதாசன், அப்படிதான் உங்களுக்கு. ஆனா இங்க வந்து நம்ம இளையராஜா வைரமுத்துலாம் நண்பர்களா இருக்கிறதுனால ரெக்கார்டிங் பல நேரங்களில் கவிஞர்கள் போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், வேற ஏதாவது கம்போசிங்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இளையராஜா தன்னிச்சையை மாத்துவார், நட்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தன்னிச்சையம் மாத்துவார். இந்த மாதிரி வந்து பாடலா கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம வேற எழுதி இருந்தோமே, இவர் வேற ஒன்று மாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனை. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போய் கடலோர கவிதைகள் படத்தில் வந்து அது வெடிச்சு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த கூட்டணி இணையல. ஆனால் அந்த 6 வருஷத்துக்குள்ள இளையராஜா வைரமுத்து போட்ட பாடல்கள்லாம் பார்த்தீங்களா, வெட்டி வேறு வாசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, நீதானா அந்த குயில், அந்த மாதிரி எல்லா பாடல்களும்னு இன்னும் 1000கணக்கான பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த 2 பேரும் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இணைஞ்சு நண்பர்களா இருந்தவங்க அந்த ஏதோ ஒரு ஈகோவில் வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல கலைஞர்களாக இருக்காங்களே, 2 பேருமே அடிச்சுக்கிறாங்களே, கோவத்தில் அடிச்சுக்கிறாங்களே, ஈகோவில் அடிச்சுக்கிறாங்களே. நான் வந்து சொல்றது அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்றது பாரதி ராஜா பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நான் சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க, என்னடா அவருடைய பாரதி ராஜா சார் யோசிக்கிறாரு என்னடா, அதாவது அவருக்கு பாரதி ராஜாக்கு 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு காலத்துல ஒரு தேனியிலேருந்து வந்தவங்க தான் 2 பேருமே. வைரமுத்து இங்கே வந்து பழகினவர் தான். எல்லாருமே ஒரே அந்த அதான் மண் வாசனை, அந்த கிராமத்து மண் வாசனை இது இளையராஜா கிட்டே இருக்கு. அதனாலதான் இளையராஜாவாலையும் இன்னைக்கு ஆகச்சிறந்த பாடல்களை போட முடியுது, வைரமுத்துவாலையும் அந்த மண் வாசனையினாலதான் ஆகச்சிறந்த பாடல்களை எழுத முடியுது. அதே மாதிரி பாரதி ராஜாவும் பாத்தீங்கன்னா கொடுத்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் மரியாதையிலிருந்து நம்ம பல படங்கள், கிழக்கு சீமையிலிருந்து எல்லா படங்களும் மண் வாசனையோட வந்தது. காரணம் என்ன அப்படின்னா அது அந்த மண் வாசனை. இதுதான் இந்த மண், அதாவது இந்த மண் அப்படின்னு சொல்றதோட இந்த மண் வாசனைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசனை தான், அந்த மண் வாசனை தான் இவங்களை எல்லாரையும் இணைச்சு பயணிச்சு திரையுலகத்துல பயணிக்க வச்சது. அப்படி ஒரு இணைந்து பயணிச்ச இந்த 2 கலைஞர்கள் ஏதோ ஒரு ஈகோனால பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறதுனால பாரதி ராஜா வந்து பெரும் முயற்சி எடுக்கிறார் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனா இளையராஜா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வைரமுத்து வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒத்துழைச்சாரு, அந்த சேர்ந்துக்கிறதுக்கு ஒத்துழைச்சாரு. ஆனா அந்த இணைப்பு முயற்சி பாரதி ராஜாவால் நடத்தப்பட்டு பல தடவை தோல்வி விட்டுறது. அந்த பிரிந்த அந்த கலைஞர்கள் 86ல் பிரிந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு பாருங்களேன் 40 வருஷம் ஆயிடுச்சு, 39 வருஷமா மறுபடியும் இணையவே இல்லை. இன்னைக்கு இளையராஜா பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, வைரமுத்து பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு. 2 பேரும் இணைந்து பாடல்கள் கொடுத்து இந்த 39 வருஷ பயணம் மட்டும் சினிமாவில் இருந்துருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவின் உச்சகட்ட இசைக்காலமா அது இருந்திருக்கும். அது வந்து நம்ம ரசிகர்களுக்கு பாக்கியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பெரிய ரசிகர்கள் தான் வந்து அதுல வந்து ஏமாற்றம் அடைந்தார்கள். 2 கலைஞர்கள் சேராம போனதுனால, அவங்க ஈவால பிரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் அது காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி வந்து வேற காரணங்கள் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. கண்டிப்பா எல்லாருமே அது
ரொம்ப புதுசாகவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட அப்படி ஒரு ஜேர்னியாகவும் இந்த ஒரு இன்டர்வியூ அமைஞ்சிருக்குன்றதான் நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.